அது தர்மபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த ஊர்ல ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வாத்தியாரோட வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல இருக்கிற வாத்தியார் ராமையா சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல, தேவை இருக்கிற பெரியவங்களுக்கு கூட எழுத படிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்பவும் புத்திசாலி, உலகத்துல நடக்கிற எல்லாமே தெரிஞ்சவரு. அதே ஊர்ல பூபதி அப்படிங்கிற ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் அவனுடைய படிப்பை வச்சு படிக்காத ஏழை விவசாயிங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் இருட்டாகிற நேரத்துல லிங்கையா தலைமையில கை வச்சு அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். வீட்டுக்குள்ள அவனுடைய பொண்டாட்டியான சீதா கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தா. ஏங்க, நமக்கு இருக்கிற அந்த 2 ஏக்கர் பூமியும் அந்த பூபதிக்கு சொந்தமாயிடுச்சுன்னா நாம என்ன பண்ணீங்க இங்க பொழைக்கிறது? அந்த 2 ஏக்கர் பூமியை நம்பிதானே இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுவும் இல்ல அப்படின்னா நம்ம உயிரை விட வேண்டியதுதான். நான் என்ன பண்றது சுப்பம்மா, என் நிலைமை அப்படி இருக்கு. போன வருஷம் வறட்சி வந்து விளைச்சல் கைக்கு வராத நிலைமையில அந்த பூபதி கிட்ட இருந்து 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தது என்னமோ உண்மைதான். அதுக்காக அவன் கொடுத்த ஒரு பத்திரத்திலையும் கை நாட்டு வச்சேன். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்த ஒரு வெள்ளி கப்பை வச்சு அசலும் வட்டியும் சேர்த்து 120 ரூபாயை அவர் கையில கொடுத்துட்டு வந்தேன். பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவன் கடன் பத்திரத்தை கொடுக்கல அப்படின்னா அவனுடைய எண்ணமே ராட்சச எண்ணம் தானே. நீங்க பணம் கொடுத்தப்ப அவன்கிட்ட அந்த பத்திரத்தை கேட்கலையா? அந்த பத்திரத்தை வாங்காம எதுக்கு கை வீசிக்கிட்டு வந்தீங்க? அந்த பூபதி ஒரு கோட்டை போட்டு அதை தாண்டுற தைரியம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு சொல்லுங்க? அப்படியே தாண்டினாலும் அவங்கள குறுக்குல வெட்டி போட்டுருவான். அவன் அந்த பத்திரத்துல உங்களை கை நாட்டு வைக்க சொன்னப்போ உங்களுக்கு ஏங்க சந்தேகமே வரல? அது எல்லாம் என் கெட்ட நேரம் சுப்பம்மா. என் கையில் 50 ரூபாயை வச்சுட்டு பல்ல பல்ல காட்டி சிரிச்சான். லிங்கையா, நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி. அந்த வயல் நம்ம 2 பேருக்கும் சொந்தம்னு சொன்னான். அவன் சொன்னதை நம்பி நானும் மயங்கிட்டேன். அவன் ஏமாத்துவான்னு தெரியாதே. ஒரு ஏழை அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை இப்படி பயன்படுத்திப்பான்னு எதிர்பார்க்கல. நான் பணத்தை கொடுத்தப்போ பத்திரத்தை கேட்டேன் சுப்பம்மா. அப்போ அவன் சத்தமா சிரிச்சு, லிங்கையா, உனக்கும் எனக்கும் நடுவில் பத்திரம்லாம் ஒரு விஷயமா? நமக்கு நடுவில் நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த பத்திரம் எங்கேயோ விழுந்திருக்கு, நான் தேடி வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னான். நானும் சரின்னு வந்துட்டேன். ஆனால் இப்போ அவன் அந்த பத்திரத்தை காட்டி நான் பணமே கொடுக்கலன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற 2 ஏக்கர் பூமியை கேட்டுக்கிட்டு இருக்கானே. நான் என்ன பண்ணுவேன்? வேணும்னா ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவேன்னு சொல்கிறான். படிப்பறிவில்லாத என்ன அவன் சுலபமாக ஏமாத்திட்டான் சுப்பம்மா. ஏங்க, இந்த ஊர்லயே அந்த பூபதி செய்யற அநியாயத்துக்கு எதிர்த்து நின்னு பேசுறவரு ஒருத்தர் தான். அவரு தான் நம்ம வாத்தியாரு ராமையா. அவரு ரொம்ப நேர்மையானவரு, நல்ல மனுஷன். அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைய சொல்லலாம். அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு அவர்கிட்ட ஏதாவது வழி இருக்கும். அப்படியாவது நம்ம பூமியை நம்ம காப்பாத்திக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சு லிங்கையா சுப்பம்மா 2 பேரும் ராமையா வாத்தியார பார்க்க போனாங்க. அப்ப வாத்தியார் அவர் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு விளக்கோட வெளிச்சத்துல ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. வாழைங்கய்யா, வந்து உட்காரு. என்ன, உங்க முகங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன? வாத்தியாரையா, எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். அந்த பூபதி எங்க வயலை அநியாயமா புடுங்கணும்னு நினைக்கிறான். என் வீட்டுக்காருக்கு படிக்க தெரியாது அப்படிங்கறத வச்சு அவன் வெத்து பத்திரத்துல கையெழுத்த வாங்கியிருக்கான். இப்போ அதை வச்சு எங்க 2 ஏக்கர் பூமியை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அழாதம்மா, அமைதியா இரு. லிங்கையா, நீ விவரமா சொல்லு. அந்த பூபதி உன்னை எப்படி ஏமாத்தனா? ஐயா, போன வருஷம் அவங்கிட்ட கடன் வாங்கினது உண்மைதான். ஆனால் 3 மாசத்துக்கு முன்னாடியே பைசா பாக்கி இல்லாமல் தீர்த்துட்டேன். ஆனால் அவன் அந்த கடன் பத்திரத்தை எனக்கு திரும்ப கொடுக்காம அந்த பத்திரத்தை வச்சே இப்போ வயலை கேட்குறான். நான் கையெழுத்து போடலைங்க ஐயா, வெறும் கை நாட்டு மட்டும்தான் வச்சேன். அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிற அறிவு தான் எனக்கு இல்லையே. என்னை ஏமாத்திட்டான் சாமி. ஆசை இருக்கலாம், ஆனால் இந்த பூபதிக்கு பெரிய பேராசை இருக்கு. படிப்பறிவில்லாதவனை ஏமாத்த நினைக்கிறது ரொம்ப தப்பு. லிங்கையா, நான் அந்த பத்திரத்தை பார்க்கணும். நாளைக்கு உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்கான் இல்லை? ஆமாங்க ஐயா, நாளைக்கு காலையில் பஞ்சாயத்தை கூட்டுறேன். நீ பஞ்சாயத்துக்கு வந்தாகணும். அந்த பத்திரத்தை காட்டி உன் மேலே தப்புன்னு சொல்லி ஊரை விட்டு வெளியில் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கான். சரி சரி, நாளைக்கு பஞ்சாயத்து கூடட்டும். என்னோட படிப்பறிவை வச்சு நாளைக்கு அந்த பூபதி கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கி தர வேண்டியது என்னோட கடமை. நீ போய் நிம்மதியா தூங்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுங்க வாத்தியாரையா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அத நாங்க அப்படியே செய்றோம்.
நாளைக்கு காலையில் நீ பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பூபதி வீட்டுக்கு போய், பூபதி ஐயா, என் சார்பா பேச வாத்தியார் வராரு. அவர்கிட்ட பழைய ராஜா காலத்து பத்திரம் ஒன்று இருக்கு. அந்த பத்திரத்தின்படி எங்க தாத்தாவோட சொத்து ஒன்று பக்கத்து ஊர்ல இருக்கு. அதை வித்தா 1000கணக்கில் விலை போகும். அந்த பத்திரத்து மேல கையெழுத்து போட்டீங்கன்னா பாதி உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லு. அவன் நிச்சயமா ஆசைப்படுவான். என்னது 1000 ரூபாயா? உண்மையிலேயே எங்க தாத்தாவுக்கு அப்படி ஒரு சொத்து இருக்கா என்ன? இல்லைங்க ஐயா, இது நான் அந்த பூபதியை ஏமாத்த போடுற திட்டம். அவன் ஏழைங்களை ஏமாத்துறான் இல்லையா? அவனை ஏமாத்துறதுல தப்பு எதுவும் இல்லை. நான் சொன்னதை அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லு போதும். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே பஞ்சாயத்து கூடுச்சு. ஒரு பக்கம் லிங்கையாவும் சீதாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பூபதியும் அவனுடைய ஆட்களும் தைரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சாயத்து தொடங்குச்சு. என்ன வாத்தியார் ஐயா, பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு பாடம் எடுக்கிறத விட்டுட்டு பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்க? இது எனக்கும் லிங்கையாவுக்குமான பிரச்சனை. நீங்க படிச்ச படிப்பை வச்சு இங்க எதுவும் நடக்காது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பேசாம பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களுக்கு பாடம் எடுக்கிற வேலையை பாருங்க. இங்க பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு தலைவர் பார்த்துக்க போறாரு. பஞ்சாயத்தை எப்படி கொண்டு போனோன்னு நான் பார்த்துக்க போறேன். பூபதி, நான் பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியிலையும் நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். மற்றவங்க செய்கிற தவற திருத்த தானே இந்த பஞ்சாயத்து இருக்கு. நீ அறிவாளி தான், ஆனால் அந்த அறிவை ஏழைங்களுக்கு நல்லது பண்ண பயன்படுத்தினா பரவாயில்லை. ஆனால் அதை வச்சு நீ கெட்டது தானே பண்ணுற. அப்படி இருக்கும்போது உனக்கு பதிலடி கொடுக்க நான் வர வேண்டாமா? ஊரில் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்காக வந்து நிற்கிறது என் வழக்கம்தான். சரி, உன்கிட்ட ஏதோ பத்திரம் இருக்குன்னு சொன்னியாமே, அதை முதல்ல காட்டு. எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த லிங்கையா என்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவன் 2 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்க சொல்லி இதில் எழுதியிருக்கு. இதில் அவனுடைய கை நாட்டம் இருக்கு. நான் என்னமோ அவனுக்கு அநியாயம் பண்ணுறதா வாத்தியாரு சொல்கிறாரு. ஆனால் நியாயம் என் பக்கம்தான். இந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு லிங்கையாவுக்கு தெரியாது. பாவம், அவன் கை நாட்டு வச்சிட்டு வந்துட்டான். சரி, ஆனால் பூபதி, நீ படித்தவன், உனக்கு படிப்பறிவு இருக்கு இல்லையா? இந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அட என்ன வாத்தியாரே, இந்த பத்திரத்தை எழுதினதே நான் தானே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. லிங்கையா இந்த பத்திரத்தில் வயலை எழுதி கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷம் பூபதி. என்கிட்டையும் என் தாத்தா காலத்து பத்திரம் ஒன்று இருக்கு. நேற்று வீட்டை சுத்தம் பண்ணும்போது அது எனக்கு கிடைச்சது. அதுபடி பார்த்தா இந்த ஊரில் எல்லாருடைய சொத்து சம்பந்தப்பட்ட உயில் என்கிட்ட இருக்கு. என்ன உயிலா? அது என்ன உயில் வாத்தியாரே? லிங்கையாவோட பொண்டாட்டி வேற பத்திரத்தை காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாலே. ஆமா பூபதி, அந்த பத்திரத்தில் என்ன இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் எல்லையில் மலைக்கு கீழே 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அது லிங்கையாவோட தாத்தாது. அதை வித்தா இப்போதைக்கு ஒரு 1000 ரூபாய் விலை போகும். ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு. அந்த பத்திரத்தில் இருக்கிறது பழைய காலத்து தமிழ். எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன இருக்குன்னு படித்து பார்க்குற திறமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால் இதில் என்ன இருக்குன்னு படித்து சொல்லிட்டு ஒரு கையெழுத்தம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயில் பாதி சொந்தமாகும். 1000 ரூபாயா? அப்படின்னா அதில் பாதி 500 ரூபா. வாத்தியாரே, அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. நான் படித்து சொல்கிறேன். என்னை விட படித்தவங்க இந்த ஊரில் யார் இருக்காங்க? பூபதி, அவசரப்படாத. இந்த பத்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை இருக்கு. இதில் இருக்கிறது பழைய காலத்து தமிழ் இல்லையா? இதை சரியா படிக்கிறியான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால இதை சத்தமா படிச்சு சொல்லணும். ஒருவேளை உன்னால இதை சரியா படிக்க முடியலன்னா உன்னை இந்த ஊரை விட்டு வெளியில அனுப்பிடுவோம். சரியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. அந்த பத்திரத்தை அவங்க பூபதி கிட்ட கொடுத்தாங்க. அதுல ஏற்கனவே வாத்தியார் ரொம்பவும் பழைய காலத்து பண்டைய தமிழ்ல தான் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்தாரு. பூபதி அந்த பத்திரத்தை பார்த்து ரொம்பவும் குழப்பத்துல இருந்தான். அதுல இருக்கிறது அவனுக்கு சரியா புரியல. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டுட கூடாதுங்கிறதுக்காக புரியுற மாதிரி நடிச்சான். வாத்தியார் ஐயா, இதுல எழுதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் பழைய காலத்து தமிழ் தான். ஆனாலும் எனக்கு புரியுது. உனக்கு புரிஞ்சா மட்டும் போதாது பூபதி, எங்க எல்லாருக்கும் படிச்சு காட்டு.
எல்லாருக்குமே என்னன்னு தெரியணும்ல. மாணிக்கம் என்கிற நான் ரங்கையா கிட்ட இருந்து 500 ரூபாய் கடன் வாங்கி இருக்கேன். அந்த கடனை சரியான நேரத்துல கொடுக்க முடியல அப்படின்னா என் 50 ஏக்கர் தோட்டத்தை ரங்கையா எடுத்துக்கலாம். என்ன வாத்தியார் ஐயா, இது மாணிக்கம் எங்க தாத்தாவாச்சே. ஆ ஆமா பூபதி, உங்க தாத்தா மாணிக்கம்தான். உங்க தாத்தா மாணிக்கம்தான் நம்ம லிங்கையாவோட தாத்தா ரங்கையா கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. என்னது, என் தாத்தா லிங்கையாவோட தாத்தா கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கினாரா? அதை கொடுக்க முடியலன்னா 50 ஏக்கர் பூமியை லிங்கையாவோட தாத்தாவுக்கு கொடுக்கணுமா? ஆனா நீங்க சொன்னபடி இதுல 10 ஏக்கர் பூமி 500 ரூபாய் எனக்கு கிடைக்கும்லாம் சொன்னீங்களே. ஆனா இந்த பத்திரத்துல அப்படி எந்த ஒரு இடத்துலயும் எதுவும் எழுதி இல்லைங்களே ஐயா. அவசரப்படாத பூபதி, அந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்கு? உன் தாத்தா லிங்கையாவோட தாத்தா கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு. அதை கொடுக்க முடியலன்னா லிங்கையாவோட தாத்தாவுக்கு 50 ஏக்கர் பூமியை கொடுக்கணும். நீ உன் பூமியை கொடுக்கறியா? என்னது, 50 ஏக்கர் பூமியா? 50 ஏக்கர் பூமியை நான் எதுக்காக லிங்கையாவுக்கு கொடுக்கணும்? என்ன பூபதி, இப்பதானே நீ படிச்சு சொன்ன, உன் தாத்தா லிங்கையாவோட தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. இல்லனா என்ன எழுதி வச்சிருக்காரு? 50 ஏக்கர் பூமிய. அந்த கணக்குப்படி பார்த்தா லிங்கையாவுக்கு நீ 50 ஏக்கர் பூமியை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கிட்ட இருக்கிற 2 ஏக்கர் பூமியை வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. அதானே, அந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்கு? நீ தான் இப்ப படிச்சியே பூபதி, நீ படிச்சவன் தானே. அப்படி பார்த்தா நீ தான் இப்போ லிங்கையாவுக்கு 50 ஏக்கர் பூமியை கொடுக்கணும். வாத்தியார் ஐயா, நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது. என் 50 ஏக்கர் பூமி போச்சே. பூபதி, அந்த 1000 ஏக்கர் பத்திரம்னு சொன்னேன் இல்லையா, அது சும்மா சொன்னது. ஆனா இப்போ உன் கையில இருக்கிறது உண்மையான பத்திரம். அதுல என்ன எழுதி இருக்கோ அதுதான் உண்மை. அதுபடி நீ செஞ்சேதான் ஆகணும் பூபதி. லிங்கையா ஏழன்னு அவன் வயித்துல அடிக்க பார்த்த இல்ல, இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே அவனோட சொத்துல தான். இப்ப உன் சொத்தை எழுதி கொடுக்கறியா இல்ல இந்த ஊரை விட்டே போறியா? பூபதிக்கு இப்போ வேற வழியும் இல்ல. எங்க அவனுடைய பதவி போயிடுமோ, இல்ல ஊருக்குள்ள அவனுடைய மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல வாத்தியார் சொன்னதை ஏத்துக்க வேண்டியதா போச்சு. வாத்தியார் ஐயா, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேங்க ஐயா. படிப்பறிவில்லாத என்ன இந்த பூபதி கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. லிங்கையா, உன் நன்றிய நீயே வச்சுக்கோ. ஆனா ஒன்று, என்னையிலிருந்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ராத்திரி என் வீட்டுக்கு வந்து எழுதவும் படிக்கவும் கத்துக்கணும். அப்பதான் இந்த மாதிரி படிச்சவங்க படிக்காதவங்கள ஏமாத்தாம இருப்பாங்க. சரிங்க வாத்தியாரையா, நாளையில இருந்து நாங்க 2 பேருமே உங்க வீட்டுக்கு வரோம், பாடத்தை கத்துக்கிறோம். இங்க பாரு பூபதி, நாம படிக்கிறது 4 பேருக்கு நன்மைகள் செய்யறதுக்காக. இப்படி மத்தவங்க பொழப்ப கெடுத்து உன்னை நீ நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பூபதி அவமானத்துல தலைய குனிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம பழைய பத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டான். பஞ்சாயத்து முடிஞ்சது. ஊர்க்காரங்க எல்லாருமே ராமையா வாத்தியார பாராட்டினாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரு வாத்தியார் கிட்ட போய் படிப்பு கத்துக்கிட்டாங்க. படிப்பறிவு இல்லாதவனை இந்த உலகம் முட்டாள் அப்படின்னு தான் பாக்கும். அவங்க அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் அவங்க நல்லா இருக்க பாப்பாங்க. அதனால படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானது. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு ஊர்ல நல்ல பேர் இருந்ததுனால கொஞ்சம் கர்வமும் அதிகமா இருந்துச்சு. அவனுடைய மருமக சூரையா பக்கத்து ஊரை சேர்ந்தவன். அவன் கள்ள கபடம் இல்லாத மனுஷன். யாரு என்ன சொன்னாலும் அத அப்படியே நம்பிடுற அப்பாவி. ஒரு நாள் பண்டிகைக்கு சூரையா அவங்க மாமனார் வீட்டுக்கு வந்திருந்தான். அப்பாவியான தான் புருஷன் மாமனார் வீட்டுல எப்படி இருக்க போறானோ என்னவோன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மனைவி லக்ஷ்மி. சூரையா மாமனார் வீட்டுக்கு போறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி அவங்க அம்மா வீட்டுக்கு ஏதாவது பலகாரம் கொண்டு போகலான்னு கூடையில நிறைய பலகாரத்தையும் அவங்களுடைய துணிமணிகளையும் எடுத்து வச்சா. ஏங்க, நான் சொல்றது கேக்குதா? பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு தயாராயிருக்கீங்க, பார்க்க நல்லா அழகாதான் இருக்கு. ஆனா எங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. எதுவா இருந்தாலுமே மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவாரு. ஆனா நீங்க ரொம்ப அப்பாவி. அவரை எப்படிதான் சமாளிக்க போறீங்களோ? அடியே பைத்தியக்காரி, மாமனார் வீட்டுக்கு போறதுன்னா
சொர்க்கத்துக்கே போற மாதிரின்னு எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா மாமனார் வீட்ல நிறைய மரியாதை கிடைக்குமா. உங்க அப்பா எனக்காக ஆத்தங்கர ஓரமா காத்துக்கிட்டு ஊரெல்லாம் என்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆ, அதெல்லாம் நீங்க வாய் திறந்து பொய் சாத வரைக்கும் மட்டும்தான். நீங்க வாய் திறந்து பேசினாலே நீங்க அப்பாவின்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்ற 3 விஷயத்த உங்க நெஞ்சில வச்சுக்கோங்க. இதப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 3 விஷயமா? என்ன அது? சொல்லு லக்ஷ்மி. உன்னையே என் நெஞ்சில சுமக்கிறேன். நீ சொல்ற வார்த்தைங்கள என் நெஞ்சில சுமக்க மாட்டேனா? நான் என்ன பண்ணணும், என்ன பேசணும் எல்லாத்தையும் சொல்லு. மொதல் விஷயம், பெரியவங்க என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேசாதீங்க. சரி அப்படின்னு தலையை மட்டும் அசைச்சிடுங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க மட்டும் வார்த்தையை விட்டுடாதீங்க. வார்த்தையை விட்டோம் அதை அள்ள முடியாது. சரி, அப்படியே தலையசைக்கிறேன். தலையசைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. 2வது என்ன? 2வது, வெளி தோற்றத்தை பார்த்து எதையுமே நீங்க எடை போட்டுறவே கூடாது. அது மனுஷங்களா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம். உள்ள என்ன இருக்குன்னு வெளியில பார்த்தா தெரியாதுல்ல. யாரு வலையிலயும் நீங்க விழக்கூடாது. ஜொலிக்கிற எல்லாமே தங்கம் ஆகாது இல்லைங்க. புரிஞ்சது. எதையும் பார்த்து ஏமாறக்கூடாது. எப்பவும் கவனமா இருக்கணும். என் பார்வை கழுகு பார்வை. சரி, 3வது? 3வது, யாராவது உங்களை புகழ்ந்தாங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி அவங்க கேக்குற எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க. மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றவங்க நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும். அவங்க புகழ்ச்சிக்கு மயங்கினீங்கன்னா தலைகீழா கவிழ்ந்து விழ வேண்டியதுதான். பாத்துக்கோங்க. அட, இவ்வளோதானே லக்ஷ்மி? சரி, நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன். வெளி தோற்றத்தை பார்த்து நம்ப மாட்டேன். புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டேன். அப்படியே நடந்துக்கிறேன். வா, படகுக்கு நேரமாகுது. சீக்கிரமா கிளம்பலாம். கடவுளே, என் வீட்டுக்காரரை எங்க அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறேன். நீதாப்பா அவரை காப்பாத்தணும். என்னங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. வழியில எதையாவது மறந்துட போறீங்க. சூரையா நேரா மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ராமையாவும் பார்வதியும் வெளியில நின்னு மருமகனை வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற கோவிந்தன் ஏதோ சாக்கு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்தான். வாங்க மாப்ள, எப்படி இருக்கீங்க? வர வழியில வெயில் வேற அதிகம் இல்லையா? ஆமா, லக்ஷ்மி எப்படி இருக்கா? ஐயோ, வெயில்ல வந்து முகமெல்லாம் வாடி போயிருக்கேன். இந்தாங்க, உங்களுக்கு குடிக்க மோர் கொண்டு வந்திருக்கேன். குடிங்க மருமகனே. சூரையா அமைதியா முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட அந்த மோரை வாங்கி குடிச்சான். என்ன மாப்பிள்ள, வரும்போது ஊரை பார்த்தீங்களா? படகுல இருந்து இறங்கி வரும்போது கரும்பு தோட்டத்தை கவனிச்சிங்களா? விளைச்சல் நல்லபடியா வந்திருக்கு. அந்த அம்மனுக்கு நம்ம மேல கருணை இருக்கு. எங்க ஊர்ல இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கு? சூரையா பொண்டாட்டி சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு பதிலுக்கு எந்த ஒரு வார்த்தையும் பேசல. கண்ணாலேயே எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு செய்க செஞ்சான். என்ன ராமையா இது? உன் மருமாவன் இன்னைக்கு மௌன விரதமா என்ன? மாமனாரும் மாமியாரும் கேள்வி கேட்குறீங்க, தலைய மட்டும்தான் அசைக்கிறாரு. கிராமத்து ஜனங்க கிட்ட பேச கூச்சமா? இல்ல அவருக்கு பேசவே வராதா? சும்மா இரு கோவிந்தா. என் மருமகனுக்கு மரியாதை தெரியும். பெரியவங்க பேசும்போது எதிர்க்க பேசக்கூடாது அப்படின்னு தான் அவரு அமைதியா இருக்காரு. மரியாதை தெரிஞ்ச மனுஷங்கிறதால தான் அமைதியா இருக்காரு பாரு. என் மருமவனை எதனா குறை சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். என்ன மருமகனே? சூரையா கோவிந்தனை ஒரு கண்ணுல பார்த்து மறுபடியும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாசிச்சான். மாப்ள, அவர் சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. அவரு எப்பவுமே இப்படிதான். சரி, நீங்க வாங்க. உங்களுக்காக இன்னைக்கு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். ஆத்துல இருந்து விரால் மீனை பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுங்க. இவனை பார்த்தா மரியாதை தெரிஞ்சவன் மாதிரி தெரியல. முகத்தை பார்த்தாலே தெரியுதே, சரியான அப்பாவியா இருக்கான். இவனுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு ஊர்ல ராமையா மானத்தை வாங்கல. என் பேரு கோவிந்தனே இல்ல. அடுத்த நாள் ராமையா வயல உழறதுக்கு தேவையான 2 கம்பீரமான பலமான காளமாடுங்களை வாங்கிட்டு வாங்கன்னு மருமக கிட்ட பணம் கொடுத்து அனுப்புனாரு. அப்போ கோவிந்தனும் சூரையா பின்னாடியே சந்தைக்கு போனான். அது மாட்டு சந்தை. அங்க நிறைய பேரு மாடுங்களை வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க மாப்பிள்ள, ராமையா மாடு வாங்கிட்டு வர சொன்னாராமே. அங்க இங்கன்னு எங்கேயும் போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சவன் ரங்கையான்னு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட அந்த நந்தீஸ்வரனோட உருவத்துல 2 மாடுங்க இருக்கு. அத போய் நாம பார்க்கலாம் வாங்க. அப்படிங்களா மாமா? அப்படின்னா சரி, அந்த மாடுங்களை போய் பார்க்கலாம். மாமா 50,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. நல்ல மாடு வாங்கணும்.
வாங்க ஐயா வாங்க. காளமாட்டை பார்த்தீங்களா எவ்வளோ கம்பீரமா இருக்குன்னு. இதுங்க முதுகுல கலப்பைய கட்டி வயல்ல இறக்கி விட்டோம்னா போதுங்க. நாம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் இதுங்களே செஞ்சு முடிச்சிடும். உங்க மாமா என் கடைக்கு தான் எப்பவும் வருவாரு. அவருக்காக தான் நல்ல மாடுங்களா கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா மாப்பிள்ள, இந்த காளை மாடுங்க நல்ல கம்பீரமா உன்ன மாதிரியே இருக்குதுங்க. இதுங்களை மட்டும் நீ கூட்டிட்டு போனா உங்க மாமா பாராட்டுவாரு. பரவாயில்லையேப்பா, உன் பார்வை கழுகு பார்வை தான். இந்த சந்தையில இருக்கிற மாடுங்கள்லயே நல்ல காளை மாடுங்களை நல்லா தான் பார்த்து வச்சிருக்க. நீ ரொம்ப திறமசாலி தான். உன் திறமை எங்க ஊர்ல யாருக்கு வரும்? இங்க பாருங்க ரங்கையா அண்ணன், என்ன நீங்க ஏமாத்த முடியாது. என் பொண்டாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கா, வெளியில தங்க மாதிரி ஜொலிக்கிறதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு. இந்த மாடுங்களோட வெளி தோற்றம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா முகத்தை பார்த்தாலே தெரியுது, உள்ள அதுங்களால நடக்க கூட முடியாது போல. இதுங்கெல்லாம் ஊர்வலத்துக்கு தான் சரிப்பட்டு வரும். எனக்கு இதுங்க வேண்டாம். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கறதுக்கு தான் இந்த காளை மாடுங்க சோர்வா தெரியும், ஆனா ரொம்ப பலசாலிங்க. 35 வேண்டாம், ஒரு 20க்கு பேசி தரேன், கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த மாடுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன மாமா பண்றது? நீங்க என்ன அதிகமா புகழும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா, முகத்துக்கு முன்னாடி புகழுறவங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிப்பாங்க அப்படின்னு. இந்த மாடுங்களுக்கு தேவையில்லாம இவர் அலங்காரம் பண்ணியிருக்காரு. அங்க பாருங்க, எந்த அலங்காரமும் இல்லாம கம்பீரமா 2 மாடுங்க நின்னுக்கிட்டு இருக்கு. பார்க்க மட்டும் கம்பீரமா இல்ல, அதுங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அதை வாங்கிட்டு போனா என் மாமா என்ன பாராட்டுவாரு. சூரையா அந்த மாடுங்களை 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கினான். கோவிந்தனுடைய முகம் வாடியே போயிடுச்சு. கோவிந்தன் அவன் போட்ட திட்டம் பலிக்கலையே அப்படிங்கிற கோவத்துல ஊர் பஞ்சாயத்துல சூரையா மேல ஒரு புகார் கொடுத்தான். ஊர் பஞ்சாயத்துக்கு எல்லாருமே வந்து சேர்ந்தாங்க. ஐயா, நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன், நீங்க தான் சொல்லணும். இந்த ராமையாவுக்கும் அவருடைய மருமகனுக்கும் திமிரு அதிகமா இருக்கு. அவரு சந்தைக்கு காளை மாடு வாங்க வந்தப்போ நான் அவருக்கு போனா போகுதுன்னு உதவி பண்ண போனேன். ஆனா நான் அங்க காட்டின மாடுங்க வயசானது, வேலைக்காகாதுன்னு சொல்லி இந்த பையன் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான். ரங்கையாவோட வியாபாரமும் கெட்டு போச்சு. இது நம்ம ஊருக்கு பெரிய அவமானம். நீங்களே கேளுங்க ஐயா, ராமையா கிட்ட எது நியாயம்னு. டே கோவிந்தா, உன் நாடகமெல்லாம் என்கிட்ட செல்லாது. என் மருமகன் கள்ளம் கபடம் இல்லாதவரு. யாருடைய வியாபாரத்தையும் அவருக்கு எடுக்க மாட்டாரு. என் மருமகனுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு வயசான மாட்டை அவர் தலையில கட்ட பார்த்துருக்கல்ல. ஐயா, நீங்க தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். கொஞ்சம் அமைதியாயிரு ராமையா, என்ன நடந்ததுன்னு கேட்போம். மாப்பிள்ள, கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்களே சொல்லுங்க, எதுக்காக கோவிந்த சொன்ன மாடுங்களை நீங்க வாங்கல? ஆமா, அப்படி அந்த காளை மாடுங்க கிட்ட நீங்க என்ன குறைய பார்த்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா, வெளி தோற்றத்தை பார்த்து எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாடுங்களுக்கு வண்ணம் பூசி கொம்புல பூமாலை சுத்தி இருந்தாங்க. அலங்காரம் செய்யறது அப்படிங்கிறது நல்லா இல்லாத பொருளுக்கு தானே. நல்லா இருக்கிற பொருளுக்கு எதுக்கு ஐயா அலங்காரம்? அதுங்களோட திறமை அதுங்க செய்யற வேலையில இருக்குமே. அதுங்களால நடக்க கூட முடியல. அதை ஏமாத்தி விற்க முயற்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம கோவிந்த மாமா என்ன பாராட்டி பாராட்டி உச்சிக்கே கொண்டு போயிட்டாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, மூஞ்சுக்கு முன்னாடி புகழறாங்க அப்படின்னா பின்னாடி எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம புகழ மாட்டாங்க. அதுலயே அவரு பொய் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடடா, சபாஷ் மாப்பிள்ள, உண்மையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நல்லபடியா வேலை செய்யற பொருளுக்கு அலங்காரம் தேவை கிடையாது. ஒரு வார்த்தையா இருந்தாலும் நெத்தியில அடிச்ச மாதிரி இருக்கு. கோவிந்தா, நீ ஏமாத்த முயற்சி பண்ண அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ராமையாவோட மருமகனால உன் கெட்ட எண்ணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஒழுங்கா போயிடு, இல்ல ஊரை விட்டு ஓட்ட வேண்டியது இருக்கும். பூஜனைங்க எல்லாருமே கை தட்டினாங்க. கோவிந்த வெக்கப்பட்டு அவமானப்பட்டு தலைகுனிச்சு அங்கிருந்து போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமையா ரொம்பவும் பெருமையா தான் மருமகனை பக்கத்துல சாப்பிட உட்கார வச்சிருந்தாரு. சரியா கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மி வேக வேகமா அந்த வீட்டுக்கு வந்தா. அட, என்னம்மா இது, இந்த நேரத்துல தனியா நீ வந்திருக்க? என்னமாச்சு, உன் முகம் எதுக்கு இப்படி வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவரு வந்து 2 நாள் ஆச்சே. எப்படி இருக்காரு? ஏதாவது தப்பு பண்ணாரா? உங்க எல்லாரையும் ஏதாவது கஷ்டப்படுத்தினாரா அப்படிங்கிற யோசனையில என்னால அங்க உட்கார முடியல. அப்பா, என் வீட்டுக்காரர் ஒரு அப்பாவி. அவருக்கு உலக அறிவு அந்த அளவுக்கு இல்ல. அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவரை மன்னிச்சிடுங்கப்பா. அடியே பைத்தியக்காரி, உன் புருஷனை பார்த்து எதுக்கு நீ பயப்பட போற?
அவருடைய அப்பாவித்தனம் தான் இன்னைக்கு என்ன ஜெயிக்க வச்சிருக்கு. உன் புருஷனோட மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, கலப்படமும் இல்ல. இன்னைக்கு பஞ்சாயத்துல கோவிந்தனை எப்படி தோக்கடிச்சான் தெரியுமா? அவன் வாயில இருந்து வந்த ஒத்த வார்த்தைக்கு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. பஞ்சாயத்துல அவனுக்கு நல்ல கௌரவம் கிடைச்சது. இவர் மருமகனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாத்தியா லக்ஷ்மி, நீ சொன்ன 3 விஷயத்த நான் அப்படியே கடைப்பிடிச்சிருக்கேன் பாத்தியா? அத்தை மாமா எல்லாருமே என்னை எதிர்த்து பேசும்போது கூட நான் திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசல. சரி அப்படின்னு தலையை மட்டும்தான் அசைச்சேன். சந்தையில வண்ணம் பூசின மாடை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் கோவிந்த புகழ்ச்சிக்கு நான் மயங்கல. நான் எந்த தப்பும் பண்ணலல்ல. இப்ப பாத்தியா மாமா என் பக்கத்துல உட்காந்து எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு. என்ன மகாராஜா மாதிரி பாத்துக்கறாங்க. தப்பு இல்லைங்க, நீங்க சரியா பண்ணிருக்கீங்க. அப்பாவித்தனம் அப்படிங்கிறது கூட ஒரு வரந்தா அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டீங்க. உங்களுடைய அப்பாவித்தனம் தான் இன்னைக்கு எங்க அப்பாவோட கௌரவத்தையே காப்பாத்திருக்கு. நீங்க இனிமே இப்படியே இருங்க. இனிமே எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சரி சரி, வாழை இலையில சாப்பாடு போட்டு ரொம்ப நேரமா சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கு. நாம காத்திருக்கலாம், சாப்பாடை காக்க வைக்க கூடாது. வாங்க எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடுங்க. உலகத்துல எத்தனையோ கெட்ட எண்ணங்கள் கொண்ட ஆட்கள் இருக்கலாம். ஆனா அப்பாவி அப்படிங்கிற இடத்துல ஒரு சுத்தமும் தூய்மையும் இருக்கு. நல்ல குணம் அப்படிங்கிறது அப்பாவிங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அப்பாவிங்களை நாம ஏமாத்த நினைக்கலாம். ஆனா அந்த அப்பாவிங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்ல மனசுக்காரங்க.